வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பருப்பு நெத்தலி விலை அதிகரிப்பு, ஏனைய அத்தியாவசிய பொருட்களின் விலையில் மாற்றம் ஏற்படுமா? ஜாலில் 26 வயது இளைஞன் நீண்டகாலம் அரங்கேற்றிய தகாத செயல், போலீசார் வலைவீழ்ச்சி. 7 வயது சிறுவனின் உயிரை பறித்த சம்பவம், போலீசாரின் பிடியில் ஒருவர். தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலால் நாமல் சாடல். ஹட்டனில் பாடசாலை மாணவர் ஒருவர் மீது மூர்க்கத்தனமான தாக்குதல், எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. ஜாலில் சட்டவிரோத மணல் அகழ்வு, வாகனம் பறிமுதல், சாரதி தப்பியோட்டம். கொழும்பில் படுகொலை செய்யப்பட்ட சீன பெண் காதலன் குறித்து சிஐடி வெளியிட்டுள்ள அவசர தகவல். ஜாலில் இருந்து புறப்பட்ட கடற்படை அதிகாரிகளின் ஒலி செயல் அதிரடியாக கைது. பயணிகள் பேருந்து உரிமையாளர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். எரிபொருள் விலை அதிகரிப்பை சாட்டாக வைத்து சந்தையில் பருப்பு மற்றும் நெத்தலி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை வியாபாரிகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 1 கிலோகிராம் பருப்பு சுமார் 350 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது. சில பகுதிகளில் 1 கிலோகிராம் நெத்தலி 1300 ரூபாவை கடந்து விற்பனை செய்யப்படுகின்றது. இதேவேளை இதர அத்தியாவசிய பொருட்களுடன் ஒப்பிடுகையில் சிவப்பு வெங்காயத்தின் விலையிலும் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் சுப்பிரமணியம் இதுகுறித்து கூறுகையில், நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு இல்லை எனவும், இடைத்தரகர்களே செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி விலைகளை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் முதல் வாரத்தில் பருப்பு விலை மீண்டும் 265 முதல் 270 ரூபாய் வரை குறையும். சித்திரை புத்தாண்டு காலத்தில் எரிபொருள் விலை அதிகரித்தாலும் அத்தியாவசிய பொருட்களின் விலையில் அதிகபட்சம் 20 ரூபாய் மட்டுமே அதிகரிக்கலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். பருப்புக்கு கட்டுப்பாடு விலை இல்லாததால் சில்லறை விலையில் கடுமையான தலையீடுகளை செய்ய முடியாது. இருப்பினும் பொருட்கள் பதுக்கப்பட்டால் நுகர்வோர் விவகார அதிகார சபை ஊடாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பால்மா, மாவு, பிஸ்கட், ஐஸ்கிரீம், சாக்லேட் மற்றும் பேக்கரி உற்பத்திகளின் விலைகள் பண்டிகை காலத்தில் அதிகரிக்கப்பட மாட்டாது என அந்தந்த சங்கங்கள் உறுதியளித்துள்ளது. கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு போதைப் பொருளை கடத்தி வந்து விற்பனை செய்த குற்றச்சாட்டில் இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞன் அப்பகுதியில் நீண்ட காலமாக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றார். இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த இளைஞனை போலீசார் சனிக்கிழமை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இளைஞனிடமிருந்து ஒரு தொகை போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளதுடன் இளைஞனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பளை பகுதியில் உள்ள போதை வியாபாரி ஒருவரிடம் போதைப் பொருளை வாங்கி வந்து வடமராட்சி பகுதியில் விற்பனை செய்வதாக கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் பளையைச் சேர்ந்த போதை வியாபாரியை கைது செய்வதற்கும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தனமல்வில வெள்ளவாய் வீதியில் குடாஓயா நகரத்திற்கு அருகில் இடம்பெற்ற வீதி விபத்தில் சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வெள்ளவாயுவிலிருந்து தனமல்வில நோக்கி பயணித்த லொரியொன்று எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டியொன்றின் மீது மோதியதில் குறித்து இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தின் போது முச்சக்கர வண்டியின் பின்னால் பயணித்த சிறுவன் பலத்த காயமடைந்து தனமல்வில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக எம்பிலிப்பட்டிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அந்த சிறுவன் உயிரிழந்துள்ளான். கொட்டியாகல பகுதியைச் சேர்ந்த 7 வயது சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் லொரி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குடாஓயா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலை தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட சம்பவம் நாட்டின் தேசிய பாதுகாப்பை பாரிய நெருக்கடிக்குள்ளாக்கியுள்ளதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்திலும் இதே தவறுதான் செய்யப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் அரசாங்கத்தை பணத்தை செலவு செய்து சதித்திட்டம் மூலம் கவிழ்த்தமை தொடர்பில் தமது அரசாங்கத்தின் கீழ் விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று அழைக்கப்படும் எனவும் அவர் உறுதிபட தெரிவித்தார். இதுவரை பதிலில்லை. இவ்வாறான சதி திட்டங்கள் கண்டறியப்படாவிட்டால் எந்தவொரு அரசாங்கமும் நாட்டை முன்னெடுத்து செல்ல முடியாது. தற்போதைய அரசாங்கத்திற்கும் கோட்டாபய ராஜபக்ஷவிற்கும் ஏற்பட்ட நிலைமை ஏற்படக்கூடும் என அவர் மேலும் தெரிவித்தார். ஹட்டன் பகுதியில் உள்ள ஒரு பிரதான பாடசாலை வகுப்பறையில் மாணவர் குழுவினால் மாணவர் ஒருவர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டதாக முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது.
இதன்படி சந்தேகத்தின் பேரில் 3 மாணவர்கள் நேற்றைய தினம் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருவதாக ஹட்டன் போலீஸ் தலைமையகத்தின் பிரதம பரிசோதகர் WRAD சுகததாச தெரிவித்துள்ளார். சுமார் 3 வாரங்களுக்கு முன்பு பாடசாலையில் 11ஆம் வகுப்பு மாணவர்களின் 2 குழுக்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது என்று தலைமையகத்தின் பிரதம ஆய்வாளர் கூறியுள்ளார். தொடர்ந்து பாடசாலையில் சம்பவம் தீர்க்கப்பட்ட பின்னர் தாக்குதலை நடத்தியதாக கூறப்படும் ஒரு மாணவர் சம்பவத்தை வீடியோவாக பதிவு செய்து நேற்று தினம் தாக்கும் காணொலியை சமூக வலைதளங்களில் பதிவு செய்து பரவிய நிலையில் பெரும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. முறைப்பாட்டை விசாரித்து வந்த ஹட்டன் போலீசார் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் 3 மாணவர்களையும் சந்தேகத்தின் பேரில் போலீஸ் காவலில் எடுத்துள்ளனர். மேலும் தாக்குதலுக்கு உள்ளான கூறப்படும் மாணவனை டிகோயா பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களை மேலதிக விசாரணையின் பின்னர் ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் கட்கோவளம் பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்ந்த நபர் ஒருவரின் வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சாரதி தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கட்கோவளம் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் தொடர்ச்சியாக சட்டவிரோதமாக மணல் அகழ்ந்து விற்பனை செய்து வருவதாக பருத்தித்துறை விசேட அதிரடிப்படையினருக்கு மக்களிடம் இருந்து முறைப்பாடு கிடைத்துள்ளது. இதன்படி நேற்று முன்தினம் இரவு 11 மணியளவில் சட்டவிரோத மணல் அகழ்ந்து கொண்டிருந்த போது சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் வாகனத்தை கைப்பற்ற முயன்ற போது சாரதி இதனை வேகமாக ஓட்டி தப்பிச் சென்றுள்ளார். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது இன்றைய தினம் அதிகாலை 4 மணியளவில் குறித்த வாகனம் விசேட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சாரதி தப்பியோடியுள்ளார். கைப்பற்றப்பட்ட வாகனம் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக பருத்தித்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கொழும்பு கொழுவலை பகுதியில் உள்ள வீடமைப்பு தொகுதியொன்றில் வசித்து வந்த சீன பெண் ஒருவர் கடந்த மார்ச் 23ஆம் தேதி மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபராக உயிரிழந்த பெண்ணின் முன்னாள் காதலர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரும் ஒரு சீன பிரஜை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவரை கைது செய்ய போலீசார் தற்போது பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். பெயர் வாங் ஹூயன், பிறந்த திகதி 2000 ஜூன் 1, கடவுச்சீட்டு இலக்கங்கள் EE67913229, ER3805969. அடையாளம் சந்தேக நபரின் இடது கையில் தையல் போடப்பட்ட காயத்தளம் உள்ளது. குறித்த நபர் தொடர்பான ஏதேனும் தகவல்கள் கிடைத்தால் உடனடியாக பின்வரும் இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். பேருந்தில் ஏறிய பின்னர் மதுபோதையில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட 3 கடற்படை அதிகாரிகள் கிளிநொச்சி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காங்கேசன்துறை கடற்படை தளத்தில் பணியாற்றும் கடற்படை அதிகாரிகள் விடுப்பில் தங்களின் வீடுகளுக்கு செல்வதற்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு செல்லும் இலங்கை போக்குவரத்து பேருந்தில் ஏறியுள்ளனர். அதன்போது பேருந்தில் அவர்கள் ஏனைய பயணிகளுடன் குடிபோதையில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட நிலையில் அவதானித்த பேருந்து சாரதி மற்றும் நடத்துனர் கிளிநொச்சி காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து குறித்த பேருந்தை மறித்து சோதனையிட்ட போது குடிபோதையினால் ஒழுங்கீனமாக நடந்ததை ஏனைய பயணிகள் தெரிவித்ததன் பின்னர் குறித்த 3 அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருத்தப்பட்ட பேருந்து கட்டணங்களை பேருந்துகளுக்குள் பயணிகளுக்கு காட்சிப்படுத்துமாறு மேல்மாகாண பயணிகள் போக்குவரத்து சேவை அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ள அதிகார சபை பயணிகள் சேவை அனுமதி 16 நிபந்தனைகளின்படி இது கட்டாயமாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட கட்டணங்கள் காண்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய சோதனைகள் தொடங்கப்படும் என்றும் இது தொடர்பாக பயணிகளுக்கு ஏதேனும் முறைப்பாடுகள் இருந்தால் அவர்கள் போக்குவரத்து சேவை அதிகார சபையிடம் தெரிவிக்கலாம் என்றும் கூறியுள்ளது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட முறைப்பாடுகளை 01028608660 என்ற தொலைபேசி எண்ணுக்கோ அல்லது 07028608660 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கோ தெரிவிக்கலாம். தேசிய போக்குவரத்து அதிகார சபை கடந்த 23ஆம் தேதி முதல் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வகையில் பேருந்து கட்டணங்களை 12.19% உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.